Hi my channel viewers, welcome my cooking channel. இன்னைக்கு நான் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நொஸ்டால்ஜிக் ஃபீல் தான் வந்திருக்குது. எதுக்குன்னா இந்த மாசம் ஆடி மாதம். ஆடி மாதம் எப்பவுமே நமக்கு ஒரு புனிதமான மாதம், தெய்வீகமான மாதம். இந்த எப்பவுமே நான் என்னோட சேனல்ல ஒரு குக்கிங் ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வருது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் ஐட்டம் தான் ஷேர் பண்ணுது. இந்த ஆடி மாதம் சொல்லும்போது நம்ம நமக்கு ஒரு ஹெல்த்துக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கிற ஒரு மாதம். என்னன்னா நமக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் ஒரு வேரியேஷன் வரும்போது நம்மளோட இம்யூனிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியாகின ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். அப்போ இந்த மாதத்துல நமக்கு ஆயுர்வேதத்துல எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நமக்கு ஔஷத கஞ்சி, மருந்து கஞ்சி, அதே மாதிரி மருந்து உண்டா அது எல்லாம் எடுத்து உயிச்சில அந்த மாதிரி எல்லாம் ஆயுர்வேதிக்கிற எல்லாம் இந்த மந்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கிற ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஒரு நமக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்க்காக நம்ம எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதத்துல தான் நம்ம எடுக்கும். அதனால நமக்கு இந்த மருந்து கஞ்சி நல்லா சொல்லும்போது நமக்கு அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் தான் இருக்கும். ஔஷத கஞ்சி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நமக்கு அதனால நமக்கு வீட்டிலே பண்ணன மாதிரி ஒரு சிம்பிளான நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கணுமான ஒரு ஐட்டம் கஞ்சி, ஒரு பயறு கஞ்சி சொல்லி ஒரு ஐட்டம் தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண போகுது. சைடா நமக்கு ஒரு சம்மந்தி. எப்பவுமே கஞ்சிக்கு ஒரு சைடு காம்பினேஷன் சொல்லும்போது சம்மந்தி தான். அதனால இன்னைக்கு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக பயர் கஞ்சி அண்ட் பச்சை மாங்காய் வச்சு பண்ணனா ஒரு சம்மந்தி. இந்த ரெண்டு ஐட்டம் தான் நான் ஷேர் பண்ணுது. நமக்கு இந்த ஆடி மாதத்துல எல்லாருக்குமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நமக்கு கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டுதல் பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணி கோவிலுக்கெல்லாம் போய் ஆடி வெள்ளியெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஆடி வெள்ளியெல்லாம் சொல்லும்போது நமக்கு கோவிலெல்லாம் அவ்வளோ விசேஷம் தான். அதனால நமக்கு இந்த நமக்கு ஹெல்த் எல்லாம் இந்த டைம்ல நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கணும் சொல்லுங்க. காரணம் அது நமக்கு இந்த டைம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிளைமேட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் டல்லா தானே இருக்கும். மழை காற்று அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நமக்கு ஹெல்த்துக்கும் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லும். அதனால தான் நம்ம இந்த டைம்ல கடவுளுடைய எல்லாம் ஜாஸ்தி வேண்டுதல் எல்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்து அதனால நமக்கு നല്ലൊരു പയർ കഞ്ഞി ആൻഡ് സൈഡാ ഒരു പച്ചമാങ്ങ பண்ணனா பச்சைமாங்காய் வச்சு பண்ணனா ஒரு சம்மந்தி. இந்த ரெண்டு ஐட்டம் தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணது. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக பாசிப்பயர் ஊற வச்சிருக்குது. நமக்கு இந்த ப்ரோக்கன் ரைஸ், அதாவது பொன்னி அரிசி ப்ரோக்கன் ரைஸ் நமக்கு வாங்க கிடைக்கும். அதுதான் எடுத்திருக்குது. ப்ரோக்கன் ரைஸு அண்டு பாசிப்பயர் அண்டு உலுவா கொஞ்சம் ஊற வச்சிருக்குது. தேங்காய் தொழில் வச்சிருக்குது. அது நமக்கு சம்மந்திக்கும் வேணும். இந்த அரியில் நமக்கு கஞ்சிக்கு நமக்கு நம்ம தேங்காய் அண்டு ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி தான் ஆட் பண்ண போகுது. இனி நமக்கு சம்மந்தி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு மாங்காய் இங்கே எடுத்து வச்சிருக்குது. பச்சை மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, தாளிக்கும் போது வரமிளகு, கஞ்சிக்கு நெய் ஆட் பண்ணணும். அதுக்கு இங்கே கஞ்சி எடுத்து வச்சிருக்குது. நமக்கு பச்சை மாங்காய் சம்மந்தி அரைக்கும் போது ஆயிலு ஃபைனலாக போடணும். அது நமக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் பெஸ்ட்டாக தானே இருக்கும், கோகனட் ஆயிலு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சால்ட்டு, கடுகு இதெல்லாமே எடுத்து வச்சிருக்குது. இது நமக்கு இதெல்லாம் வச்சு ஒரு அடிபொலி பயர் கஞ்சி அண்டு மாங்காய் சம்மந்தி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இனி நம்ம ஒரு குக்கரில் எல்லாமே வேக வைக்கலாம். ஊற வச்சா பாசிப்பயர் அண்டு ப்ரோக்கன் ரைஸு, பொன்னி அரிசியோட ப்ரோக்கன் ரைஸு வாங்க கிடைக்கும். அது நமக்கு ஆட் பண்ணலாம். கஞ்சிக்கு எப்போவுமே இந்த ஒரு ரைஸை வச்சு பண்ணும்போது அதோட ஒரு டேஸ்ட்டு எக்ஸாக்ட் டேஸ்ட்டு வரும். நமக்கு அந்த முழுசா அரி அல்லாமல் ப்ரோக்கன் ரைஸு. இனி ഉലുവ, ஊற வச்ச உலுவா, இதெல்லாமே சேர்த்து நமக்கு வேக வைக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணி வேக வைக்கலாம்.
ഒരു ഡിഫറെൻ്റാണ് കഞ്ഞി. ഞാൻ ആ ഒരു നമ്മുടെ ഞാൻ ചൊല്ലിയിരുന്നില്ലയാ ഔഷധക്കഞ്ഞിക്ക്. അത് ഔഷധക്കഞ്ഞി നമുക്ക് வந்து அதில் ഒരുപാട് ஜாஸ்தி தானியங்களெல்லாம் ஆட் பண்ணும். அதனால வந்து அது കഴിக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு வேக வைக்கலாம். வேக வைக்கணும். இன் பிட்வீன் டைமில் வந்து நமக்கு வந்து அரைக்க வேண்டியதை அரைச்செடுத்துட்டு வரலாம். நமக்கு வந்து கஞ்சிக்கு தேங்காய் துருவி வச்ச தேங்காய் and ജീരകം ഇത് രണ്ടും ചേർത്ത് இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு தான் அரைக்கணும் கஞ்சிக்கு. இனி வந்து நமக்கு வந்து சம்மந்திக்கு பச்சை மாங்காய் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்குது. பச்சை மாங்காய் அண்டு துருவி வச்சா தேங்காய், இஞ்சி அண்டு பச்சை மிளகு. இது நல்லா காரமாக தான் இருக்கும். பச்சை மிளகு எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்மளோட சம்மந்தி. எல்லாமே ஆட் பண்ணி சால்ட்டு தேவையான சால்ட்டு மட்டும் அரைக்கும்போது கொஞ்சம் கட்டியாக தான் வேணும். அதனால் ரொம்ப லிக்விடாக ஆகக்கூடாது. பார்த்து தான் தண்ணி பண்ணி broken rice, ഉലുവ, வெந்தயம் அண்டு பாசிப்பயர் எல்லாமே சேர்த்து வேக வச்சிருக்குது. இது நமக்கு வந்து அரைச்சி வச்சா தேங்காய் ஜீரகம் அது இதில் ஆட் பண்ணலாம். நல்லா இலக்கி விடலாம். அதோட ஒரு பச்சை வாசம் போன வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். எகைன் கொதிச்சு வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்குது வேக வைக்கும்போது. நீ வந்து ஃபைனல் வந்து கொஞ்சம் சால்ட் ஓடி நமக்கு இதில் கொஞ்சம் கம்மி இருக்குது. அதனால் அதுவும் இதில் ஆட் பண்ணலாம். எகைன் வந்து நமக்கு நல்லா கொதிக்க விடலாம். தேங்காய் வந்து நமக்கு அரைச்சி ஆட் பண்ணலாம் கூடி துறவிட்டால் கூடி போதும். அப்போ தான் நமக்கு வந்து இதோட ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அரைக்க வேண்டியது கூட தேவையில்லை. நமக்கு வந்து துறவி போட்டாலும் கூட போதும். எகைன் கொதிக்க நம்மளுடைய பயர் கஞ்சி அதில் வந்து நமக்கு வந்து ஃபைனல் நெய்யை ஆட் பண்ணலாம். அதில் நம்ம வந்து கடுகொന്നും இதில் தாளித்து ஆட் பண்ணக்கூடாது. அதனால வந்து ஜீரகத்தோட ஒரு டேஸ்ட் இதில் வரணும். நல்லா இலக்கி விடலாம். நம்மளோட பயர் கஞ்சி நம்முடைய பச்சை மாங்காய் சம்மந்தி கொஞ்சம் கட்டியாக அங்கே அரைச்சி வச்சுருக்குது. நமக்கு வந்து லிக்விட் ஆகக்கூடாது. இது வந்து பச்சை மாங்காய், தேங்காய், துருவி வச்ச தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகு, க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு தான் நீங்கள் கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குது. இனி தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. கோகனட் ஆயிலாக இருந்தால் பெஸ்ட்டாக தானே இருக்குது. அண்டு கடுகு,
வரமிளகு. நம்மளுடைய பயர்கண்ணி அண்டு பச்சை மாங்காய் சம்மந்தி ரெண்டுமே இங்கே ரெடியாக இருக்குது. നമ്മുടെ பயர்கண்ணி அண்ட் பச்சை மாங்காய் சம்மந்தி ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் பண்ணுன ஐட்டம்ஸ் தான் ரெண்டுமே கண்ணி அண்ட் சம்மந்தி. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.